பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் மதிய உணவு திட்டத்திற்கு, காலை உணவு திட்டத்திற்கு, கல்வி திட்டங்களுக்கு சூட்டப்படுவது மிகவும் பொருத்தமானது. அது மட்டுமல்ல, இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு தெரியுமா? இந்த அரசாங்கம் சாராய பணத்துல இயங்குற அரசாங்கம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் சாராய பணத்துல இயங்குச்சு. அந்த அரசாங்கங்கள் டாஸ்மாக் கடையை வைத்திருந்தால் அது நியாயம். ஆனா ஜோசப் விஜய் அரசாங்கத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய கொள்கைகளை தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஜோசப் விஜய் அரசாங்கத்திற்கு இந்த மக்களின் சார்பிலே ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர் பெயரை வைத்திருக்கிறீர்கள், கொள்கை தலைவராக வைத்திருக்கிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்திலே மதுவில்லாத மாநிலமாக இந்த மாநிலம் இருந்தது. நீங்க டாஸ்மாக் கடையும் மூடிட்டீங்கன்னா உங்க ஆட்சியை எல்லோரும் மனமாற நாங்கள் பாராட்டுவோம். அதோடு கூட நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி இங்கே வர வேண்டும் என்பதற்கு நாம் எல்லோரும் தொடர்ந்து உழைக்க வேண்டும். காமராஜர் ஆட்சினா வளர்ச்சி தான், முன்னேற்றம் தான், படிப்பு தான். அதோடு கூட தேசபக்தி, தெய்வ பக்தி, இதுதான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. குணாளன் நாடர் போன்றவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள். நீங்க பாருங்க, இந்த கொங்கு மண்டலத்துல எந்த விதமான ஜாதி வித்தியாசமும் இல்லை. பிரிட்டிஷாரை எதிர்க்கணும், நம்முடைய பாரத நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணும். தீரன் சின்னமலை படையில குணாளன் நாடார் இருந்தார், கொல்லான் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இருந்தார். இப்படி அனைத்து சமூகத்தவரும் ஒன்றிணைந்து நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அந்த வெள்ளையனை வெளியேற்றினோம். அதான் பெருந்தலைவர் காமராஜர், பாரத ரத்னா காமராஜர். அவரும் சுதந்திர போராட்ட வீரர், 9 ஆண்டு காலம் சிறையிலே வாடியவர். நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய அந்த தேசபக்தி உணர்வு இங்கே வர வேண்டும். அது மேலும் மேலும் ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியின் போதும் இந்த சரித்திர உண்மைகள் நம்முடைய மக்களுக்கு சென்று சேர வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம்.